நலமான தூக்கம் இருந்தாத நம்முடைய உடம்பும் மனநிலையும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஸ்லீப் கிளினிக் பிறகு இன்னைக்கு இந்த சர்க்காரின் ரிதம் இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, பிளான்ஸ் செடிகளுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி நம்மளுடைய சர்க்காரின் ரிதம் எவ்வளவு நேரம் குளிச்சிருக்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும். அதாவது நமக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என திருமூலர் கூறுகிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன் கூறப்பட்ட இந்த ஒரு வழி இன்று நவீன மருத்துவ அறிவியல் உறுதியாக எடுத்துரைக்கும் ஒரு ஆழமான உண்மையாக வெளிவந்திருக்கிறது. உணவு உடலை வளர்க்கிறது, சுவாசிக்கும் காற்று நம் உயிரை தாங்குகிறது. ஆனால் நம் உடலையும் உயிரையும் புதுப்பிக்கும் புனரமைக்கும் சக்தி நல்ல ஆரோக்கியமான உறக்கத்திற்கு மட்டுமே உண்டு. Sleep is not just resting, it is repairing. இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மொபைல் போன் எவ்வளவு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிகளை கொண்டிருந்தாலும், எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆப்ஸ்களை கொண்டிருந்தாலும், அது சரியாக பணி செய்ய வேண்டுமெனில் இரவு முழுக்க அதனை நீங்கள் சார்ஜ் செய்திருக்க வேண்டும். அந்த சார்ஜிங் தான் நல்ல ஆழமான இடைவிடாத ஆரோக்கியமான உறக்கம். நாம் உறங்கும் போது மூளை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறது, இதயம் தன்னை சீரமைக்கிறது, நம் ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன, நம் உடல் அடுத்த நாளுக்கு தன்னை தயாராக்கிக் கொள்கிறது. Better sleep is not a luxury, it is a medical necessity. So, advanced sleep study அப்படின்றது integrated of multiple departments. நீங்க பேர்லாம் சொல்லியிருப்பாங்க, சிலர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பாங்க, சிலர் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவமனை என்பது ஃபுல்லா இன்டகிரேட்டடா இருக்கும். இதே ஸ்டடி ஸ்லீப் ஸ்டடியோ ஒரு இண்டிபெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லயோ போய் நீங்க பண்ணலாம். ஒரு இஎன்டி சர்ஜனோ இல்ல யாராவது ஒருவர் எடுத்து பண்ணும்போது அதோடைய காம்ப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த அவுட்கம் என்னங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த 10 brains for this is working together, it gives you a best result. இது மட்டும் இல்லை, நம்ம சிம்ஸ்ல எது பண்ணாலுமே ஏன் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் யார் வேணாலும் இன்னைக்கு எல்லா டாக்டரும் பியூர்லி குவாலிஃபைட் அவங்கவுங்க அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணலாம். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சிம்ஸ் இன்டகிரேட்டடா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கிற அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது எனி காம்ப்ளிகேஷன் போது ஓப்பன்னஸ் இருக்குங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, எந்த அளவுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கணும், இன்டகிரேட்டடா இருக்கும்போது மெடிசன் கொடுக்கறதுல இருந்து சர்ஜரியில இருந்து அதோட அவுட்கம் வரைக்கும் துல்லியமா இருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம டாக்டர்ஸ் அத்தனை பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் டாக்டர் பாஷி சார்லாம் எத்தனையோ சர்ஜரிஸ் பண்றாரு, சுரேஷ் பாபு சார் பண்றாரு, எத்தனை அத்தனை பேப்பர் பண்ணல, எல்லாருக்கையும் சொல்லலாம். எல்லாருமே இப்படி அவ்வளோ கான்ஃபரன்சஸ் இங்க இருந்து அப்ராட்ல லைவ் சர்ஜரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் சோ ஈஸி. அங்க இருந்து இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இங்க ரொபோட் வச்சு ஆப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த ஸ்லீப் கிளினிக்கை நீங்க இனாகிரேட் பண்றது மக்களுக்கு நல்ல பயனளிக்கும். ஒரு வேல்யூபிள் திங்கா இருக்குன்னா ஆரம்பத்திலே டாக்டர் ராஜு சொன்னார், தூக்கமின்மை, சூரியனை பார்க்கிறோம், சீட் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பாடி நைட்ல ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ சரியா தூங்குனீங்கன்னா உனக்கு எல்லா வேலையும் சரியா போயிடும். அது தூக்கம் வரணும் இல்ல, அதுக்கு நியூரோ சம்பந்தப்பட்டிருக்கு, கார்டியோ சம்பந்தப்பட்டிருக்கு, உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்டும் ஒண்ணுக்கு ஒரு இன்டகிரேட்டடா இருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிளினிக்கை இன்னைக்கு சிறப்பா திறந்து வச்சிருக்கோம். மக்கள் பயன்பெறணும். இங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி விரும்புகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். Good morning, ladies and gentlemen, and all my dear lovely press media
and all the dignitaries on stage. And sleep clinic launch வந்து நானே கொஞ்சம் தூக்கம் இல்லாம தான் வந்திருக்கேன். என்னன்னா லாஸ்ட் நைட் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே அண்ட் we were having a get together and I was like I have to go for this clinic launch அப்படின்னு சொன்னேன். என்ன கிளினிக் லான்ச் அப்படின்னா ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு. ஓ நல்லதா போச்சு, அப்ப காலையில ஒரே வண்டி போய் அங்க போய் தூங்கிடு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ஆன் திஸ் ஃபன்னி நோட், ஐ திங்க் தூக்கம் அப்படின்றது இட் இஸ் அ கேம் சேஞ்சர் ஐ திங்க் இன் எவ்ரிஒன்ஸ் லைஃப். ஒரு நாள் நல்லா தூங்கணும்னா அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தாட்ஸாவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும், டே ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லாரும் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்கா நடக்காது. அது ஒரு ஒரு மாதிரி ஏண்டா கடவுளை இந்த உலகத்துல நம்ம பிறந்தோன்ற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துக்கு இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச்க்கு என்ன கூப்பிடும் போது நேற்று ஒரு கதை கேட்டேன். அதுல ஹீரோயின் கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் சம் ரெக்கார்ட் வித்வுட் ஸ்லீப் மாதிரி எனக்கு ஒரு கதை வந்தது. எல்லாமே தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் பியர் அப்படின்ட்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருந்தோம். அதுல வந்து நானே கொரட்டை விட்டுருப்பேன். ஸோ எனக்கே வந்து பயங்கரமா கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் வந்து சார்ட் போட்டு இன்னைக்கு நீ தூங்குனா இன்னொரு நாள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸ்ல தூங்குவோம். ஆல்சோ ஹேவ் திஸ் ஃபீலிங் நிறைய இஃப் ஐ எம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் இந்த கொரட்டனால நிறைய டிவோர்சஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்ல உண்மை அது நிஜம். இஸ் இட் ட்ரூ ஆஃப் ஃபோன் இந்த ஜெனரேஷன் எவ்ரிபடி இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப டக்குனு கார் ஏறினோடனே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்து சோ அடிக்டட் பிகாஸ் கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இந்த காலத்துல. சிம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தொடங்கிய இந்த 15 வருஷத்துல 15 வருஷத்துல எப்பவுமே எதுலையும் ஒரு புதுமையை பண்ணணும். அந்த புதுமை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இங்க இருக்க மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர், எக்ஸ்பீரியன்ஸ். உலகம் எல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை டெக்னாலஜிஸ் ஹேண்டில் பண்றது. இன்னைய இந்த தருவாயில மருத்துவத்துல எப்படி நம்ம வந்து நம்ம மருத்துவமனை கட்டமைக்கிறதுனால ரொம்ப சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க நம்ம மருத்துவம். இங்க நம்ம சிம்ஸ் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப் டு டேட் நாலேஜ்ல இருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. புதுசா சயின்ஸ்ல என்ன வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளே நிறைய ரிசர்ச் பண்றாங்க. பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடையுது. அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இது இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்டாக வச்சு பண்றாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் சிங்கிளாக பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அவங்க கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டீமா ஒரு குழுவாக இருக்கும்போது அதுக்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலாக இருந்து செய்வாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட வித்தியாசமே டிஃபரெண்டாக இருக்கும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப அது கவனமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த இன்டகிரேட்டட் ஸ்லீப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது எல்லாமே வச்சிருக்கு. நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வச்சுருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாம் ஒவ்வொன்றும் பேசியிருப்பாங்க. அவங்களெல்லாம் கேட்டு அது ஒண்டர்ஃபுல்லாக பேசுவாங்க. ஸோ இந்த ஸ்லீப் கிளினிக் என்ன இன்வைட் பண்ணதுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். அண்ட் ஐ திங்க் அவர் சொன்னார் சேஃப்டி அப்படின்றது. ஐ திங்க் நானும் சம்டைம் அது ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன்.
சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை தேங்க்யூ Vice President Dr. Rajesh Sivasamy sir for his constant encouragement, meticulous. My heartfelt thanks to our distinguished hospital leadership, DMS Dr. Balaji sir, MS ma'am, Dr. Sangeeta, Deputy MS Dr. Karpaguli ma'am, CEO Dr. Vikram sir,